நாங்க வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்கோம். 3 கோல்டு மெடல் அடிச்சிருக்கோம். கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாரியம்மன் கோயில்ல இருந்து வரோம். எங்க மிஸ் தான் எங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. கோச்சும் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. அவங்க இல்லைன்னா இந்த பிளேஸ்ல பிடிச்சிக்க முடியாது. எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அரசு உயர்நிலைப்பள்ளி அம்மாப்பேட்டையிலேருந்து வந்திருக்கோம். குத்துச்சண்டை போட்டியில் இந்த மாணவர்கள்லாம் கலந்துக்கிட்டு இப்படி வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காங்க. அதனால துணை முதல்வருக்கு நன்றி சொல்கிறோம். இப்போது எனது பயிற்சியாளர் சரவணன் சார் கொஞ்சம் பேசுவாங்க. அம்மாப்பேட்டை சார், அம்மாப்பேட்டை கவர்மெண்ட் ஹையர் ஸ்கூல் சார், 10th கவர்மெண்ட் ஸ்கூல் சார். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். இப்போ தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம் சார். 6 மாதத்துக்கு முன்னாடி அடிச்சோம். ஆமாம் சார், ஆமாம் சார். ஏற்கனவே போனதில் ஸ்டேட் 2 பேர் போகிறாங்க. ஏற்கனவே 8 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. பள்ளி நிறுவனத்தில் ஒரு 8 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் கண்டா ஒரு 8 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. வர ஜனவரி 4ஆம் தேதி 2 பேர் ஸ்டேட்டு போகிறாங்க பள்ளி நிறுவனத்தில். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எங்களுக்கு வந்து ஸ்கூல் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அம்மாவோட ஸ்கூல் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இதுக்காக எங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அதனால எங்களுக்கு இந்த சாத்தியமாச்சு. நான் 25 வருஷமா இருக்கோம் சார். ஆமாம், என்னோட ஸ்டூடெண்ட் இருக்காப்ல சார். ஐயா ஸ்டூடெண்ட் பேசுகிறேன். பாஸ்கர் வா எப்போ பேசு. ஸ்டூடெண்ட் பாஸ்கர் இவன் தான் மூத்த ஸ்டூடெண்ட். இவன் வந்தோன்னு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் பாக்ஸிங் ஆரம்பிச்சோம். நீங்கள் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் பேசுங்க. ஆக்சுவலாக நான் மோஸ்ட்டாக 5 ஆல் இந்தியா ஆடி இருக்கிறேன். ஒரு சீனியர்ஸ்ட் பிரான்ஸ் மெடல். ஆக்சுவலாக இது ஒரு ஆடியன்ஸ்க்கு முன்னாடி இந்த ஒரு மேட்ச் நடந்தது எல்லாருக்கும் ஒரு ஈஸியாக இருக்கும். ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதோட இன்னொன்று என்னன்னா அந்த ஃபுட்டு லஞ்சு வந்து நல்லா கொடுத்தாங்க. அது இன்னொன்று மெடிக்கல் டீம் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணாங்க. மெடிக்கல் டீம் நல்லா இருந்தாங்க. அதே டைம் டூரேஷன் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தாங்க. மெடல் சர்டிஃபிகேட் எல்லாம் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் நாங்கள் இது கோயிலினி ஸ்கூல்லேருந்து வந்தோம், கவர்மெண்ட் ஸ்கூலு. மொத்தம் 21 பேர் வந்தோம். 5 கோல்டு, 3 சில்வரு, 4 பிரான்ஸ் அடித்தோம். இது ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா மேட்ச்க்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் ஆடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாருக்கும். அதனால இப்போ எல்லாரும் முகத்துலையும் எல்லாருக்கும் சந்தோஷம் தான் இருக்கும். இவங்களும் எங்கள் மாஸ்டர் தான். இவங்க கண்டிப்பா அடித்த கீழே இருந்து வரும். நானும் அப்படிதான். நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான். நான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேங்க. இதுலயே நான் ஃபர்ஸ்ட் ஆடும்போது பார்ட்டிசிபேஷன். அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் என்னை ட்ரெயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் வெளில வந்து நான் பூண்டி காலேஜில் படித்தேன். பூண்டி காலேஜ் ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா குவார்டர் ஃபைனல் வின் பண்ணேன். அப்புறம் மறுதிருப்பியும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, அதுலேருந்து அப்பாயின்மெண்ட் ஆனிச்சு தமிழ்நாடு போலீஸ். இப்போ அப்பாயின்மெண்ட் இந்த மாதிரி ஆகும்போது இவங்க சின்ன பசங்க இவங்க வந்து வருவாங்க. இப்போ சென்னையில தான் நிறைய டீம் இல்லை, இங்கேருந்து வரேன். இதில் இருக்கவங்க தான் பாதி பேர் சென்னையில் எஸ்டிடியில் எல்லாமே இருக்காங்க. எல்லாரும் ஹாப்பியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மேட்ச் நடக்கும்போது எல்லாரும் ஹாப்பி தானே. ஏன்னா இப்போ வந்து ஒரு தோக்கம் போது எல்லாருக்கும் ஒரு மெடல் சர்டிஃபிகேட், அப்புறம் அதே மாதிரி அந்த பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் எல்லாருக்கும் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஆமாம், இப்போ அதே மாதிரி டீம்ல இங்கேருந்து போறவங்க நிறைய பேர் ஆர்மி டீம், எம்இஜி, பெங்களூர், ஏர்ஃபோர்ஸ் எல்லா டீம்லயும் இருக்காங்க. எல்லாம் கிராமத்துல இருந்து போறவங்க. இப்போ இந்த மேட்ச் நடந்ததுனால நிறைய பேர், இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பிரகாஷ் அப்படின்ட்டு இப்போ ஏர்ஃபோர்ஸ் டீம்ல இருக்கான். நாங்களாம் அப்படி ஆரம்பிக்கும்போது நாங்கள் சும்மா சாதா தான் 2 பேர் தான் ஆரம்பிச்சோம். கோபி ஏர்ஃபோர்ஸ் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் சும்மா இந்த மாதிரி மேட்ச் தான் ஆரம்பிக்கிறதா. இதுதான் அவங்களை அடுத்த லெவல் கொண்டு போகும். இது நடத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் சார். அப்புறம் சொல்ல பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர் சுதாகர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாப்ல பாக்ஸிங். என்னோட சீஃப் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா சிவார் பேர். இப்போ கோட்டாச்சியில் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு குன்ஃபு தற்காப்பு கலை பயிற்சி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதன் பிறகு தான் நாங்கள் பாக்ஸிங் கற்றுட்டோம். அந்த பாக்ஸிங் ஃபஸ்ட்டு எங்களை அறிமுகம் கொடுத்தது என்னோட நண்பர் சுதாகர் தான். அந்த சுதாகர் மூலம் தான் மூத்த ஸ்டூடெண்ட் வந்து எங்கள் பாஸ்கர். என்னோட நண்பர்கிட்ட கொஞ்சம் பேட்டுங்க சார். சார் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இது கற்றுக்கிறதுனால என்னன்னா பசங்க செல்ஃப் டிஃபென்ஸ் ப்ளஸ் நல்ல பையன்களாகவும் இருக்காங்க. பாக்ஸிங் கற்றுக்கிறதுனால எந்த கெட்ட பழக்கத்தும் இந்த நோயும் அது உடனடியாக வராமவும் ஹெல்த் நல்லாவும் இருக்கு. நிறைய பேர் ஸ்டேட்லேயும் எங்கள்கிட்ட கோல்டு சில்வர்லாம் அடிச்சிருக்காங்க. இதனால வேலை வாய்ப்பு ஈஸியாக இருக்கு. கல்லூரி சீட்லாம் இருக்கு. இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் இதெல்லாம் ஈஸியாக பெரிய மார்க் கம்மியாக இருந்தாலும் சீட்டு வந்து நல்லபடியாக கிடைக்கிது. இந்த பாக்ஸிங் ஸ்டேட்டில் ஜெயிக்கும் போது அது பாக்ஸிங் டீம்லேயே இருக்காங்க பசங்களும். எங்களுக்கு போதும். நன்றி, வணக்கம். எங்களுக்கு மெயினாக இந்த விளையாட்டு பிடிச்சதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இது சோலோ சார், இண்டிவிஜுவல் கேம். எங்களை வெற்றி பெறது தான் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு 4-5 பேருக்கு வந்து 4 பேருக்கு ப்ரைஸ் கொடுக்கறத விட யார் உண்மையாக கலந்து வெற்றி போகிறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. எல்லாராலையுமே ப்ரைஸ் பண்ண முடியாது பாக்ஸிங்கில். பாக்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீர விளையாட்டு இது. நன்றி சார், தேங்க்யூ. என்ன போட்டிக்காக வந்திருக்கீங்க? என்ன ப்ரைஸ் வைக்கிறீங்க? பாக்ஸிங் மேட்ச்க்காக வந்திருக்கோம். இப்போ நான் கேஹெச் ஸ்கூல் படிக்கிறேன்.
இப்போ சாட்டர்டே வந்து இது பாக்ஸிங் மேட்ச் நடக்குதுன்னாங்க. இங்கே வந்து போன சைக்கிள் மேட்ச் செலெக்ஷன் நடந்துச்சு. அதில் செலக்ட் ஆகி இங்கே வந்து ஜலேந்திரன் சார், எங்களோட அரவிந்தன் மாஸ்டர் இங்கே இருக்க சத்யேஷ் அவங்க தான் சொல்லி கொடுத்துறாங்க. அவங்களால தான் நான் இங்கே வந்தேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் ப்ரோ. நான் 80+ ஹெவி வெயிட் கேட்டகரி. ஹாப்பியாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. தேங்க்ஸ். ஈவெண்ட்லாம் நல்லா நடத்துனாங்க ப்ரோ. நல்லா அக்காமடேஷன், ஃபுட்டெல்லாம் நாட்டு போட்டுருந்தாங்க ப்ரோ. எல்லாமே நல்லா அக்காமடேஷன் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே மெடிக்கல் ஃபெசிலிட்டிலாம் பண்ணியிருந்தாங்க ப்ரோ. ஒரு பொண்ணு கூட மயங்கி விழுந்துருச்சு, நல்லா பார்த்தாங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. உண்மையிலே ரியலி ஹாப்பி ப்ரோ, வெரி ஹாப்பி ப்ரோ. நான் தஞ்சாவூர் டைசன் பாக்ஸிங் அகாடமிலேருந்து வர்றோம். என்னோட 2 பசங்க. அது மூத்த பையன் 68 to 70 கேட்டகரியில் விளையாடுறான், கோல்டு மெடலிஸ்ட்டு. செகண்ட் பையன் வந்து சஃபானு 39 to 49 கேட்டகரியில் கோல்டு மெடலிஸ்ட்டு. 2 பசங்களும் டான் பாஸ்கோவில் தான் படிக்கிறானு. பசங்களோட எஃபெக்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஸ்கூல் சப்போர்ட்டு ப்ளஸ் அகாடமியில் எங்களோட கோச் அரவிந்த் அவங்களோட ஃபுல் சப்போர்ட்டோட நாங்கள் பண்ணுறோம். இங்கே அருமையான எல்லாமே முறையாக செஞ்சுருக்காங்க. இனி ஒரு காலங்களில் அடுத்தடுத்து இனி நல்லா எதிர்பார்க்குறோம். அது சமையல் சாப்பாடு எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. மீனாட்சி மிஷன்லேருந்து வந்து செஞ்சுருக்காங்க. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் டீம், எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், ரொம்ப சந்தோஷம் சார். இனி ஃபியூச்சரில் அவங்க நிறைய பண்ணணும். சும்மா பேசிக் தான், இதுலேருந்து பெரிய லெவலில் போகணும். பிள்ளைங்களால நமக்கு ரோல் மாடலாக இருக்கணும் தான் நம்மளோட ஆசை சார். வேற ஒன்றும் இல்லை சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இரு பசங்க கட்டாயம் நாங்கள் எங்கே வேணாலும் நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம். நேஷனல் லெவலோட நாங்கள் ரெடி சார். சப்போர்ட்டிங் நாங்கள் எதிர்பார்க்குறோம். கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய சப்போர்ட் நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார். தேங்க்யூ சார். ஏன்னா இந்த பாக்ஸிங் வந்து நிறைய போகணும். அவேர்னஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த அவேர்னஸ் அதிகமாக ஏற்படுத்தணும் தான் எங்களோட பெரிய ஆசை. அவ்வளோதான் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.